போலீஸ்காரங்க கண்டுபிடிச்ச தலைய இந்த ஹோட்டலோட ஓனர் கிட்ட விசாரிக்கிறப்ப, இவரை எனக்கு நல்லா தெரியும், நான் இவ்வளவு தூரம் நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு இவரு தான் காரணம், இவர் என்னோட சாமின்னு சொல்றாரு. உங்களுக்கு எப்படி இவரை தெரியும்னு கேக்குறப்ப, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் முத்துங்கிற இவரு எங்க ஹோட்டல்ல நைட்டு சாப்பிடலான்னு வந்தாரு. ஆனா அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஓனரு என்ன பயங்கரமா வேலை வாங்குவாரு, அசிங்கமாவும் திட்டுவாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்துவும் தன்னோட மண்டியில இருக்கிற பாதி பணத்தை மட்டும் கொண்டு வந்து அந்த ஓனர் கிட்ட கொடுத்து 3 வருஷத்துக்கான லாப காசு தனியா இருக்கு, உங்க ஹோட்டலை வாங்குறதுக்கான மொத்த காசு அதுலயே இருக்கு, இந்த காசை வச்சுட்டு இந்த ஹோட்டலை என்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றான். இதெல்லாம் பாக்குற ஓனரும் பணத்தை வாங்கிட்டு ஹோட்டல்ல கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கிற அந்த பெரியவரை கூப்பிட்டு கல்லால உட்கார வச்சு இது இன்னமே உங்களோட ஹோட்டல்னு சொல்லி பாத்துக்க சொல்றாரு. அன்னைக்குதான் அவரை கடைசியா பார்த்தேன், அன்னைக்கு ஹோட்டலை என்கிட்ட கொடுத்துட்டு போனவர் தான் இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கேன்னு இவரு சொல்றாரு. அந்த முத்துங்கிற அந்த நபரு இறந்து போயிட்டாங்கிற செய்தியை கேட்டதும் இவரு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவருதான் உயிரோட இல்ல, அந்த போட்டோவையாச்சும் என்கிட்ட கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு அந்த போட்டோவையும் வாங்கிக்கிறாரு. அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஆடுறவங்க கிட்ட இவரை பத்தி விசாரிச்சா இவரை பத்தின டீடைல்ஸ் கிடைக்கும்னு அவங்க கிட்ட போய் விசாரிச்சா, மீனாங்கிற ஒரு பொண்ணு கலைக்குழுவை விட்டு எப்ப போனாலும் அப்பவே இந்த குழுவை ஸ்டாப் பண்ணிட்டோம். கூடவே இருக்கிற சிந்துவை பத்தி விசாரிச்சா அவங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு டைலரிங் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஒவ்வொரு போட்டோவையும் பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம முத்து ஒரு யானை மேல உட்கார்ந்து இருக்காரு. முத்து யானை மேல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு கேரளாக்கு கிளம்புறாங்க. அங்க போய் இந்த யானை எப்படி இங்க வந்துச்சுன்னு கேட்டா ஒரு ட்ரஸ்ட் மூலியமா தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த முத்துவை பத்தி விசாரிக்கிறப்ப இவரு ஒரு அனாத ஆசிரமத்துல மேனேஜரா இருந்ததா சொல்றாங்க. சிந்துவை பத்தி விசாரிக்கலாம்னு போறப்ப அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு லேடி கிட்ட முத்துவை பத்தி கேட்டா, இவரை எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆட்டோட புழுக்கையனா வாங்கிட்டு எங்க எல்லாருக்குமே இலவசமா பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. ஜனங்க கிட்ட ஆட்டோட புழுக்கையனா வாங்கிட்டு பொருட்கள் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போய் அந்த மொத்த புழுக்கையும் கீழே கொட்டிட்டு வந்துருவான். அந்த ஹோட்டலோட ஓனரும் நம்ம முத்துவோட போட்டோக்கு மாலைனா போட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த ஒரு நபர் இவனோட போட்டோவை நீங்க ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. இவனை உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறப்ப இவன் என்னோட வாட்ச் கடையில தான் 4-5 மாசமா வேலை பார்த்தான்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 4ன்னு போட்டு போங்க.